சாமியார்கள் நம்பி போவாங்கன்னு சொன்னால் யார் கேட்கா? அதுவும் பெண்கள் தான் அதிகமான இந்த மூட நம்பிக்கை விஷயங்கள்லாம் நம்புகிறாங்க. செய்வனை, பில்லி சூனியம், அப்புறம் பணம் பிரச்சனை, கஷ்டங்கள், இதெல்லாம் பூஜை போட்டால் சரியாயிரும், சாமியாரை பார்த்தா சரியாகணும். சாமியாரே அவன் கஷ்டத்தை போக்கிறதுக்கு தான் உட்காந்து குறி சொல்கிறது, அப்புறம் செய்வனை எடுக்கேன், பில்லி சூனியம் வைக்கேன், ஏவல் அனுப்புன்னு சொல்லி ஏமாற்றி உங்கள்கிட்டருந்து காசை சம்பாதிச்சு காசை வாங்கி அவன் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கான். அது தெரியாமல் அவங்ககிட்ட போய் நீங்கள் போய் குறி கேட்கீங்க. அவனுக்கே வாழ வழி இல்லாமல் தான் குறி சொல்லிக்கிட்டு பில்லி சூனியம் வைக்க எடுக்குன்னு சொல்லி கதை நடந்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் நிறைய பெண்கள் போய் ஏமாறுதாங்க. அது இந்த மூட நம்பிக்கை அதிகமாக நம்பி பெண்கள் தான். அப்படி தான் இப்போ நம்ம பெங்களூர்லேருந்து கேரளாவுக்கு போயிருக்காங்க. ஒரு அர்ச்சகர் வந்து கஷ்டத்தை போக்கிறதுக்கு பூஜை பண்ணால் சரியாகிட்டு இருக்கான். கடைசியில் அவன் வேறு பூஜை போட்டிருக்கான், 2 அர்ச்சகர் கேரளாக்காரன். அதனால் தயவுசெய்து இந்தமாரி சாமியார் நம்பி போகாதீங்க, உங்கள் வாழ்க்கையை இழக்காதீங்க. கஷ்டப்பட்டு உழைச்சா தான் கடத்தை அடைக்க முடியும்.